திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக தேர்தல் பணி குறித்து செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மதுரவாயல் வளசரவாக்கம் மண்டல அலுவலகம் எதிரில் உள்ள எஸ் நகரில் நடைபெற்றது. சென்னை மாவட்டம் திமுக தென்சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் பாலு அவர்களை ஆதரித்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணி குறித்து செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி தலைமையில் மதுரவாயல் வடசராவாக்கம் மண்டல அலுவலகம் எதிரில் உள்ள எஸ் நகரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா. சுப்பிரமணியம், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் கட்சியின் பொருளாளருமான ஆர் பாலு ஆகியோர் பங்கேற்று தேர்தல் பணி குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் பகுதி செயலாளர் நுளம்பூர் ராஜன், ஒன்றிய செயலாளர் ஐயப்பாக்கம் துரை வீரமணி, பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் மற்றும் மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பகுதி, ஒன்றிய கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், பாக ஒருங்கிணைப்பாளர்கள், பாக முகவர்கள், அனைத்து அணிகளின் பகுதி, வட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், வட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் 14,80,000 குழந்தைகளுக்கு காலை உணவை தந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளின் பசுப்பிணியை போய்க் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். பசுப்பிணி என்று அவர் சொன்ன உடனே எனக்கு திடீரென்று கவனத்தில் வந்தது இந்த நாட்டை பற்றி, இந்திய நாட்டை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு தான் பெற்ற குழந்தைகளைப் போல அவர் கவனித்துக் கொடுக்கிறார் குழந்தைகளை. ஆனால் இந்த நாட்டிலே ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பசி, அதனுடைய குறியீடு என்ன என்று உலக நாடுகள் கணித்திருக்கின்றன. 125 நாடுகளுடைய கணக்கெடுக்கப்பட்டது. தொகுதிக்குட்பட்ட மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி செயல்வீரர் கூட்டத்தின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செயல் வீரர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய நுளம்பூர் ராஜன் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயப்பாக்கம் துரை வீரமணி அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமாபுரம் செல்வகுமார் அவர்களே, வீர கனிமொழி அவர்களே, வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற இரு பகுதி கழகங்களின் நிர்வாகிகளே, கிளைக்கழகங்களின் செயலாளர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, வருகை தந்து எனக்கு முன்னால் இங்கே வாக்கு கேட்டு வீற்றிருக்கின்ற